எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. போதும், கண்களை மூடி. ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களுக்காய் பேசும் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஆண்டவரே மாலை வேலைக்காய் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக எங்கள் மூலியமாய் எங்களோடு நீர் பேசும் ஊழியர்களாகிய எங்கள் நோக்கங்களையும் ஒரு விசையாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஞாபகப்படுத்தி ஊன்ற கட்டும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு அநேக சத்தியங்களை எழுதி கொண்டு வந்து 16வது வசனத்திலே ஒரு மூல்யமான வார்த்தை எழுதுகிறார். 2 விதமான ஜெபங்களை குறித்து அவர் எழுதுகிறார். அதில் 2வது விதமான ஜெபம் என்னவென்றால், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும். அப்ப முதல் ஜெபம் சொல்றாரு, விசுவாசத்தோடு ஜெபித்தால் ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஊக்கமாய் நாம் ஜெபித்தால் மிகுந்த பலன் உண்டாகும் என்று சொல்கிறார். நாம் வாழ்கிற இந்த 2025வது காலகட்டத்திலே ஆண்டவர் மிகுந்த பலனை தேசத்தில் காண்பிக்க விரும்புகிறார். சபையிலே மிகுந்த பலன் உண்டாகும்படியாய், தேசத்திலே மிகுந்த பலன் உண்டாகும்படியாய், நாம் வாழ்கிற இடத்திலே மிகுந்த அறுவடையின் பலன் உண்டாகும்படியாய் ஆண்டவருடைய இருதயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு சிக்கல் என்னன்னா, விசுவாசிகள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதுன்னு பைபிள் சொல்லல. ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்யும் ஜெபம் மிகுந்த பலனை கொண்டு வரும்னு பைபிள் சொல்லல. யாக்கோபு சொல்றாரு, நீதிமானின் ஜெபம் தான் மிகுந்த பலனை கொண்டு வருகிறது. நீதிமான் என்று சொல்லிவிட்டு அதற்கு நல்ல உதாரணமா ஒரு வார்த்தை சொல்றாரு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்ப நம்ம வாழ்கிறதை போலவே யார் வாழ்ந்து கொண்டிருந்தது? நம்மை போலவே குடும்ப பிரச்சனை அல்லது ஊர் பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, சரீர தேவைகள் எத்தனையோ மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனை, பழைய ஏற்பாட்டில மரித்து போன மனுஷனை மிகுந்த பலனுள்ள ஜெபம்னு சொல்லும் போது, புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் எக்ஸாம்பிள் எடுக்கல. என்னைக்கோ வாழ்ந்து மரித்த எலியாவை தூக்கிட்டு வந்து ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எழுதி வைக்கிறார்னா, அருமையான தெய்வ மனிதர்களே, இந்த உலகத்தை விட்டு நம்ம போனாலும் உயிரோடு இருந்தாலும் நம்ம கண்ணை மூடும் போது ஒரு சரித்திரத்திற்கு அடையாளமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை குறித்து விருப்பமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். யார் நீதிமான்? நீதிமான் செய்யும் ஜெபந்தான் இன்னைக்கு தேசத்திற்கும் சபைக்கும் மிகுந்த பலன் கொண்டு வருதுன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீதிமானாய் பார்த்தால், மீண்டும் இன்னொரு பாஷையில சொல்ல போனா, ஒரு விசுவாசியின் ஜெபத்தினாலே தாக்கங்களை ஏற்படுத்த முடியாது, ஒரு விசுவாசியின் ஜெபத்தினாலே மிகுந்த பலனை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கட்டங்கட்டமாய் தேவ பிரசன்னத்தில் நெருங்குகிற ஒரு நீதிமானை இன்றைக்கு சாயங்கால வேளையிலும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் வரைஞ்சால் எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆமென் பரையாக? ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதிமானை தேடிக்கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் வாசிக்க வேண்டாம், பைபிளை திறக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த ஒரு வசனம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இப்பிரகாரமாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷனை தேடினேன் ஆண்டு சொல்றாருன்னா, மேலுள்ள 8-9 வசனங்களை வாசிச்சு வரும்போதுதான் அந்த வசனத்தினுடைய தாக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எடுத்ததையும் மனுஷனை தேடி வரல. பைபிள் சொல்கிறது, தேசம் அழிக்கப்படுவதற்கு ஏதுவான சபைகள் தேவனுடைய சத்தியத்தை புரட்டி ஜன இருதயத்திற்கேற்ற சத்தியங்களை பேசி கள்ள தீர்க்கதரிசிகள் எசேக்கியேலின் காலத்தில் எழும்பின போது, ஆண்டவருக்காய் நிற்கிற தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கிறாங்களா? தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது, சபை உபதேச கோளாறினாலே பாழாய் கொண்டிருக்கிறது. சபையை எச்சரித்து சபை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லையான்னு ஆண்டவர் மனுஷனை தேடி வரல, தீர்க்கதரிசிகளை தேடினு சொல்றார். அதே எசேக்கியேல் 22ல தொடர்ந்து முன்னாடி பகுதிகளை நம்ம வீட்டுக்கு போய் வாசிக்கல, வாசிக்க வேண்டாம், தெரிந்த பகுதி தான். நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் தேடி போறார். அப்படி தீர்க்கதரிசிகளை தேடி போகும்போது அவருடைய உள்ள சொல்லுது, லட்சக்கணக்கான ஜனம் கர்த்தரால் மீட்கப்பட்ட சொந்த ஜனத்துக்குள்ள அவர் சார்பில் நிற்கிற ஒரு தீர்க்கதரிசியை தேடி போனப்ப அவர் சொல்றாரு,
தீர்க்கதரிசிகளும் என்னை ஏமாற்றினார்கள். தீர்க்கமான தரிசனத்தை சொல்லாம ஜனத்தின் இருதயத்தை கவர்ந்து ஜனத்தின் காணிக்கைகளுக்காக, ஜனத்தில் பெற்றுக்கொள்கிற நன்மைகளுக்காக சத்தியத்தை அடைச்சிட்டு ஜன இருதயத்திற்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் சொன்னதுனால இப்ப ஆண்டவர் மேல இருந்து பாக்குறாரு, என்னுடைய அங்கலாய்ப்பு கேட்ட தீர்க்கதரிசி இல்ல. இப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசி இல்லன்னு சோர்ந்து போகல. இப்ப சொல்றாரு, நான் ஆசாரியர்களை தேடினேன். ஆசாரியர்களை தேடும் போது ஒரு ஆசாரியர் கூட என் பக்கம் நிக்கல. மீண்டும் ஆண்டவர் விடல. இப்ப ஆண்டவர் பிரபுக்களை தேடுறார். மேல் குளத்தில் ராஜாங்கத்தில் உள்ள பிரபுக்களை தேடினேன், அவர்களும் என்னை ஏமாற்றினார்கள். தீர்க்கதரிசிகளை நம்பின, ஆசாரியர்களை நம்பின, பிரபுக்களை நம்பின. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 3 பேர் என்னை ஏமாற்றினதுனால இப்ப தேசத்தை அழிக்காதபடிக்கு பிரபுக்களை அல்ல, தீர்க்கதரிசிகளை அல்ல, ஆசாரியர்கள் இல்ல, ஒரு மனுஷனாவது என் பக்கம் இருக்கிறான் ஆண்டவர் தேடும் போதுதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சிறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை. யாருங்க நீதிமான்? ஆண்டவருடைய குவாலிட்டியில, ஆண்டவர் விரும்புகிற குணாதிசயத்துல நிற்கிறவங்க யாரா இருக்கிறாங்க? நீதிமான்களா இருக்கிறாங்க. நீதிமானை குறித்து பைபிள் சொல்கிறது. யார் நீதிமான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேருமே நீதிமான்கள் தான். ஆனா யாக்கோபு அந்த நீதிமானை பத்தி இங்க பேசல. பின்ன எந்த நீதிமானை தேடுகிறார்? பின்ன எந்த நீதிமானை கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறார்னா, நமக்கு தெரிந்த சம்பவம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 40 வருஷமாய் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு சொர்க்கத்தில் அடங்கி இருக்காங்க அழியில, என்ற ஜனத்தின் மத்தியத்தை மகத்துவத்தோடு ஒன்று இறங்கி அவரோடு இடப்படணும், சம்சாரிக்கணும், அவரோடு பார்க்கணும். என் ஜனத்தோடு நான் வாழ வேண்டும், என் ஜனத்தோடு நான் பேச வேண்டும், என் ஜனத்தோடு இடைபட வேண்டும் சொன்னோன்னு தேவனுடைய வீட்டில் எங்கும் உள்ள உண்மையுள்ளவனா இருந்த மோசேயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் வரணும். உடனே மோசே கேட்கிறார், நீர் வரணும்னா நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், நான் வந்து வாசம் பண்ணணும்னா எனக்கு என்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ கட்ட வேண்டும் சொல்றாரு. அப்ப ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிலைகள் நமக்கு நல்லா தெரியும். பரலோகத்தை திறந்து பரலோகத்தினுடைய மாதிரிய மலை மேல இருந்து யார் பார்க்கிறப்ப? மோசே பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை, ஆண்டவர் விரும்புகிற சத்தியம், ஆண்டவர் விரும்புகிற சபை எதை பார்த்திருக்கணும்னா, அவரோடு நெருங்குகிற ஊழியக்காரனுக்கு அவருடைய ரகசிய செயல்களை கர்த்தர் திறந்து காண்பிக்கிறார். அவருடைய மகத்துவங்களை கர்த்தர் திறந்து காட்ட விரும்புகிறார். அப்படி பரலோகத்தை திறந்து காட்டும் போது பரலோகத்தில் உள்ள மாடலை அப்படியே பூமியில் இறக்க சொல்றார். நீ பூமிக்குரிய மாடலை தேடாத, உன்னுடைய சீனியர்ஸோட மாடலை தேடாத. மோசே, நான் வைத்திருக்க பரலோக மாதிரி உனக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். காலம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஊழியர்கள் மாறலாம், தேசம் மாறலாம், சபைகள் மாறலாம், வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய மகத்துவத்திற்கு மாற்றமில்லை. இப்படி ஆண்டவர் மேல இருந்து காட்டுறார். மேல காட்டுற மாடலை அப்படியே சபையில் இறக்குறார். ஏங்க அந்த சபையில் ஆத்துமாக்கள் பெருகினாங்க? ஏங்க அந்த சபையில மகிமை இறங்குச்சுன்னா, பூமிக்குரிய டெக்னிக் ஒண்ணுமே செய்யல, பரலோகத்தினுடைய கிராஃபை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி கீழே இறக்கினாரு. அந்த கூடாரம் முழுவதும் மாத்திரமல்ல, அந்த பாளையம் முழுவதுமாய் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிறைத்து வைத்திருந்தார். அப்படி இந்த பரலோகத்தை திறந்த உடனே 3 நிலைகள் மோசே பார்க்கிறார். 1 பிராகாரம், 2 பரிசுத்த ஸ்தலம், 3 നിങ്ങള് പോയോ? ഒന്ന് പറ. 1 பிராகாரம், 2 பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் நீதிமான்? இப்ப யார் நீதிமான் ஆண்டவர் இங்க ப்ரூஃப் பண்றாரு. யாருடைய ஜெபம் ஆண்டவருக்கு தேவை நீங்க திட்டவட்டமா எழுதி காட்டுறார். 3 நிலைகளை ஆண்டவர் கட்ட சொல்றார். எல்லாரையும் கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லல. முன்னாடி நிக்க வேண்டியவன் பெசலியே கோத்திரங்கள் உட்பட, ஆட்கள் உட்பட ஆண்டவர் கட்ட சொல்றார். அந்த ஆட்களோட பேரை எடுத்து படிச்சோம்னா கரெக்டா பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் ஆண்டுடைய மகத்துவ திட்டங்களை அதை எழுதி வைத்திருக்கிறார். அதை பிரசங்கிக்க நேரம் இல்லை, ஒரு வார்த்தையில மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 3 நிலைகளை ஆண்டவர் கட்ட சொல்லிட்டு இப்ப ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்கள் பாளையத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் நீதிமான்? பாளையத்துக்கு புறம்பா இருந்த நம்ம கர்த்தர் எங்க கொண்டு வர விரும்பினார்? அவருடைய மகத்துவத்துக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். இப்ப இந்த 3 நிலைகளை கட்டிட்டு 3 நிலைகளுக்கு 3 கதவை செய்ய சொல்றாரு. கதவு என்ன சொன்னால் திரைச்சீலை, நம்ம பாஷையில கதவுன்னு சொல்லாமே திரைச்சீலை. அப்போ பிராகாரம் 20 முழம் அகலமுள்ள வாசல். பிரகாரத்துக்கு எத்தனை முழ அகலமுள்ள வாசல்? 20 முழம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு 10 முழ அகலமுள்ள வாசல். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு 10 முழம். 20 முழம், 10 முழம், 10 முழம் கட்ட சொல்லிட்டார். பிராகாரத்துல
பாளையத்துக்கு புறம்பாயிருந்த 30 லட்சம் ஜனங்களையும் ஆண்டவர் இந்த பிராகாரத்துக்குள்ள கொண்டு வர விரும்பினார். அப்ப 30 லட்சம் ஜனங்களும் இந்த பிராகாரத்துக்குள்ள வரணும்னா கிரியை செய்ய வேண்டாம், அவர் கிருபை இருந்தா போதும் 30 லட்சம் ஜனங்களை உள்ள கொண்டு வந்துருவார். இப்ப ஆண்டவர் 30 லட்சம் ஜனங்களை பிராகாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இந்த பிராகாரத்துக்குள்ள போகும்போது இந்த திரைச்சீலை ஆகிய கதவுக்கு எபிரேய பாஷை என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா ஷாகார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஷாகார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் டு செட் ஃப்ரீ, விடுதலை அடைவாயாக அர்த்தம். பிராகாரத்தினுடைய திரைச்சீலையே ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லுது, விடுதலை அடைவாயாக. ஏன் விடுதலை அடையணும்? பிராகாரத்துக்குள்ள போய் நின்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. 4 தூண்கள் ஆண்டவர் வச்சிருந்தார். இடது பக்கம் 2 தூண்கள், வலது பக்கம் 2 தூண்கள் வச்சிருந்தார். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இந்த பூமிக்கு வரப்போகிறதுங்கிறதுக்கு முன்னடையாளமாக ஆண்டவர் 4 தூண்களை நிறுத்தி வைத்திருந்தார். அப்ப வெளியே உள்ள இருக்கிற தூண்கள் சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துகிறது. இந்த திரைச்சீலை விடுதலை அடைவாயாக அடையாளப்படுத்துறது. இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பழைய ஏற்பாட்டுல இயேசு இல்ல, புதிய ஏற்பாட்டுல தான் இயேசு இருக்கிறார். நிறைய உபதேசங்கள் பெருத்து கொண்டிருக்கிறது. எங்க ஏரியா மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்கள்ல அதிகமாய் அந்த உபதேசத்தை அதிகமா விஷக்கிருமி பரவது போல பரவி கொண்டு வருகிறாங்க. ஆனா பைபிள் ஆழமா படித்தா ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுசா இயேசு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கிறார். இயேசு ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மத்தியிலே நிறைந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உள்ள போறாங்க. அப்ப சத்தியத்தை என்னைக்கு 30 லட்சம் ஜனம் அறிந்தார்களோ அவர்கள் விடுதலை பெற்று 30 லட்சம் பேரும் அந்த பிரகாரத்துக்குள்ள போயிட்டாங்க. 6 லட்சம் புருஷன் சொல்லுது, ஆனா 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனம் என்று பைபிளுடைய கணக்கே நமக்கு காட்டுகிறது. 30 லட்சம் ஜனங்களோட போயிட்டாங்க. இப்போ இவர்கள் ஆண்டவரால் கிருபையால் உள்ள வந்ததுனால இப்ப பாளையத்தில் இருந்த இந்த பாவிகளை ஆண்டவர் பிராகாரத்துக்குள்ள கொண்டு வந்ததுனால இவங்களுக்கு ஒரு பேர் வச்சாரு, நீதிமான். சத்தமா சொல்லுங்க. இந்த நீதிமானுடைய ஜெபத்தினால தேசம் அசையாது. யாக்கோபு இந்த நீதிமான பத்தியும் பேசல. பிராகாரத்துக்குள்ள யார் வேணா வரலாம், யார் வேணா ஆராதிக்கலாம். பிராகாரத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா ஆராதனைக்கு வந்துருவாங்க. சில நேரத்தில் கன்வென்ஷன் கூட்டம் விசுவாசிகளை நம்பி வச்சா மானத்தை வாங்கிடுவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா இப்பதான் வருவாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப போராட்டம் வந்ததுன்னா இடையில கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வருவாங்க. பிராகாரத்தில் இருக்கிறது யாருன்னா தேவைகளுக்காய் வருகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவரோடு உறவாட விரும்புகிறவர்கள், ஆராதிக்க விரும்புகிறவர்கள், நன்மையை பெற்றுக் கொள்றவங்க தான் பிராகாரத்தில் இருக்கிறவங்க. ஆனா இந்த பாடி துதித்து போகிற நீதிமான வச்சு ஆண்டவர் தேசத்துல மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. 30 லட்சம் ஜனம் பிராகாரத்தில் இருக்கும் போது ஒரு கூட்டத்தை கர்த்தர் பிரிக்கிறார். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் லேவியர்கள். அந்த லேவியரை பார்த்து சொல்றாரு, நீங்க பிராகாரத்திலேயே நிற்க எனக்கு விருப்பம் இல்லை, இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டும் என்கிற அந்த இருதய கொதிப்போடு இருக்கிற சில லேவியர்களை மாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர்களை கரம் பிடித்துட்டு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வர விரும்புகிறார். 20 முழ அகலமுள்ள வாசல்லாம் அகலமா இருக்குது பிரகாரத்துக்கு. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்கு 10 முழம் தான் கர்த்தர் வைக்க சொன்னாரு. ஏன்னா விசுவாசிகள் பிராகாரத்தில் ஆராதிக்கும் போது ஒரு சபை ஊழியனுக்கும் விசுவாசிக்கும் அட்லீஸ்ட் ஒரு பிராகாரத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய வித்தியாச வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா விசுவாசிகளும் உள்ள வர முடியாது. விசுவாசிகள் பிராகாரத்துக்குள்ள வராங்கன்னா ரட்சிக்கப்பட்டா கிருபையினால வந்துருவாங்க. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம்னா கிரியை வேணும். என்ன வேணுங்க? சத்தமா சொல்லுங்க. கிரியை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ஆனா தேவனுடைய திட்டங்களை வாங்க வேண்டிய ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கிரியையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். வெகு சிலர் மாத்திரம்தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அது தங்கள் வஸ்திரங்களை மாற்றி, பிராகாரத்திற்குரிய வஸ்திரம் அல்ல, ஆசாரிக்குரிய வஸ்திரத்தை தரித்து, நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதி இடைக்கட்சியை கட்டிக்கொண்டு உள்ள போகும்போதே இது சபை ஊழியன் என்கிற அடையாளத்தை பாளையத்துள்ள ஜனங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணி இருந்தார். இன்னைக்கு சபை விசுவாசி ஜெபிக்கலினா கூட ஆண்டவர் சோர்ந்து போக மாட்டார். ஆனா அவர் அவரால் நம்பிக்கையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்கார ஒரு நாள் சோர்ந்து போய் ஜெபிக்கலினா கூட அவர் உள்ளம் வாட ஆரம்பிக்கும். அப்படி உள்ளம் வேதனைப்படும். ஆண்டவர் விசுவாசிகளை பார்க்கறதுக்கு பிராகாரத்தில் வருவாரு. ஆனா ஒரு ஊழியக்கார வரணுங்கிற எதிர்பார்ப்பு ஆண்டவர் பிராகாரத்துக்குள்ள வர மாட்டார், பரிசுத்த ஸ்தலத்தில் வெயிட் பண்ணுவார். எப்படி என் மகன் வருவான், எப்படி என்னை தேட வருவார்கள். இந்த பிரகாரத்துக்குள்ள போனீங்கன்னா உங்க தூப பீடம் அப்பம் வைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தூப பீடம் என்பது எனக்காக இல்ல, பாளையத்துக்காக நான் வேண்டிக் கொள்ள வந்திருக்கிறேன் அர்த்தம்.
அப்ப பராகாரத்துல என் குடும்பம் நான் எனக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வஸ்திரம் மாறி போயிட்டா நான் என் மனைவிங்கிற வார்த்தை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. சபைக்காக ஊழியக்காரன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் நின்று பண்ற ஸ்தோத்திரத்தை பரலோகம் அவ்வளவு வேல்யூ பண்ணுது. பரலோகம் அவ்வளோ தூரம் அங்கீகரிக்கிற ஆண்டவர் முன்னாடியே அப்பத்தை திங்கக்கிழமை வைக்க சொல்றாரு. 7 நாள் தேவனுடைய சமூகத்தில் என்ன இருக்கணுங்க, அப்போ இருக்க வேண்டும். அப்படியே என்ன அர்த்தம், சில ஊழியக்காரங்க சனிக்கிழமை வரைக்கும் என்ன செய்வாங்க, எங்கெங்கயோ போவாங்க. சனிக்கிழமை ராத்திரி வந்துச்சுன்னா முட்டி மோதி பைபிள் ஆண்டவர் ஏதோ ஒரு வசனத்தை எங்க சபையில் அடிக்கடி சொல்லுவேன். எங்க சபையில கடந்த நாட்கள்ல நடுராத்திரி ஆண்டவர் தூக்கத்தில் எழுப்பினார். என்னை பார்த்து எனக்குள்ள பயங்கர கலக்கம், வேர்த்து பொங்குது. எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு நெகேமியாவின் புஸ்தகத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அடுத்துள்ள 3 மாசத்துக்கு நீ நெகேமியா புஸ்தகத்தை தவிர ஒன்னே என்ன செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. நல்ல மெசேஜ் எடுத்துட்டு படுத்து நான் ஆண்டவர் சொன்னாரு, அடுத்துள்ள 3 மாசங்களுக்கு குறைஞ்சது ஒரு 12 வாரமாவது நெகேமியா கட்டின அலங்கத்தை நீ சபைக்கு எச்சரித்து போதிக்க வேண்டும். நான் சொல்ற வார்த்தையை சபைக்கு நீ போதினார். அப்போ 12 வாசல்கள் எருசலேம் பட்டணத்தில் உண்டு. 10 வாசல்களை நெகேமியா பழுது பார்த்து கட்டினார். அது கிரமமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், பள்ளத்தாக்கு வாசல், ஊருணி வாசல், குப்பைமேட்டு வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல் வரைக்கும் போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தியானிக்க கிருபை செய்தார். அந்த ஒவ்வொரு வாசலும் பழைய ஏற்பாட்டில் முடியல, புதிய ஏற்பாட்டு குடும்பங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அலங்கம் என்கிற சபையாகிய குடும்பத்திற்கு இந்த 12 வாசல் என்னைக்கு பலப்படுதோ அன்னைக்கு சபையில் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பெருக பண்ணுவார். சபையில் உள்ள விசுவாசிகளை குவாலிட்டி ஆண்டவர் மாத்துவார். ஆண்டவர் நாம மகிமையை சொல்றேங்க. என்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அந்த முக்கியத்துவத்தை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோமோ சபையில் ஒரு பெரிய மாற்றம். ஜெபிக்காத புருஷர்களை கர்த்தர் ஜெபிக்க வைத்தா, ஜெபிக்காத பிள்ளைகளை கர்த்தர் ஜெபிக்க வைத்தா. நான் சொல்றேன், பிராகாரத்தில் நம்ம பேசுறதை விட மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரே ஜனங்களுக்காக நம்ம இருதயத்தை பரலோகம் கண்ட்ரோல் பண்ணும், நம்முடைய சிந்தையை பரலோகம் கண்ட்ரோல் பண்ணும், நம்முடைய நடை உடைகளை பரலோகம் கண்ட்ரோல் பண்ணும். நேரம் ஆயிருச்சு, 2 நிமிஷம் மாத்திரம் எடுத்து முடிக்கிற பாஸ்டர், சாரி. நான் சொல்றேன், பிராகாரத்துல 30 லட்சம் ஜனங்களை வந்துடலாம். பரிசுத்த ஸ்தலத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர்ல அதுவும் ஆசாரியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரத்திலையும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க தான் நீங்களும் நானும். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை லட்சம் பேர் நம்மை விட அழகுள்ளவங்க, நம்மை விட மேன்மையானவங்க, நம்மை விட படிச்ச மெத்தை மேதைகள் சபைக்குள் இருக்கும் போது நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். லட்சங்களுக்கு கோத்திரங்களுக்கு தகப்பனாய் நம்மை தெரிந்து கொண்டார்னா எதுக்கு தெரிந்து கொண்டார்? பிராகாரத்தில் ஓடி போகலங்க, மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்குமாய் போக வரைக்கும் ஆசை தனியவே கூடாது. எங்க சபை விசுவாசிகளுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், பரலோகம் போறதுக்கு 2 ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நான் சுகபத்திரமா பரலோகம் போய் சேர்ந்து தேவனோட முகத்தை பார்க்கணும்னா 2 காரியம் தான் நான் செய்யணும். ஒண்ணு, ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்திருப்தியும் பொருளாதார வாழ்க்கையில சம்திருப்தியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிருப்தியும் இருந்துட்டாவே ஒரு தேவ மனுஷ விசுவாசி ஈஸியா பரலோகம் போயிடலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பொருளாதார வாழ்க்கையில என்ன இல்லைன்னு குறை பேசுறதை விட இருக்கிற நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாவே இல்லாத நன்மைகளை கொடுப்பார். பொருளாதார வாழ்க்கையில ஒருவேளை எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே நல்ல விலை உயர்ந்த லக்ஸுரி கார் இருக்குது, எனக்கு சாதாரண கார் தான் இருக்குது அப்படிங்கிறத விட எத்தனையோ பேருக்கு வண்டி கூடல இந்த ஊழிய நாட்கள் எனக்கு நீர் கொடுத்த நல்ல வாகனங்களுக்காய் ஸ்தோத்திரம். 2-3 உதாரணத்தை நான் சொல்றேன். அப்போ பொருளாதார வாழ்க்கையில நேட்டமே எனக்கு வரக்கூடாது, ஆனா திருப்தி வந்துடணும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 3 அதிகாரம் படிக்கிறேன், 10 அதிகாரம் படிக்கிறேன், திருப்தி வரக்கூடாது. இல்ல ஆண்டவரே, இன்னுமே அறியணும், இன்னும் கிட்டி சேரணும், சாக வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தியே வரக்கூடாது. இந்த மனநிலை உள்ள விசுவாசியும் ஊழியக்காரன் பரலோகம் போயிடலாம். இப்ப பரிசுத்த ஸ்தலத்துல வந்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, இதிலிருந்து ஒருவனை நான் பிரித்தெடுக்க விரும்புறேன், எனக்காக ஒருவனாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வாழ்ந்து கூப்பிடுறாரு. இப்போ பிராகாரத்துல 30 லட்சம் ஜனங்கள், பரிசுத்த ஸ்தலத்துல வெகு சிலர். இந்த நீதிமானுடைய ஜெபத்தை பத்தி எலியா அங்க சொல்லு. எலியா என்ன சொல்றாருன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் எந்த மனுஷனுக்கு அக்சஸ் இருக்குதோ அந்த மனுஷன் ஜெபிக்கவே வேண்டாம், பெருமூச்சு விட்டா கூட பரலோகம் கேட்கும். இப்போ பிராகாரத்துக்குள்ள நுழையிறதுக்கு, பரிசுத்த ஸ்தலத்தை நுழையிறதுக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்தை நுழையிறதுக்கு கதவு வைக்க சொல்ல ஆண்டவர் தையல் போட்ட திரையை வைக்க சொன்னார். அப்ப பிராகாரத்துக்குள்ள ஒரு 30 லட்சம் ஜனம் வரும்போது கொடி தூக்குற மாதிரி தூக்க மாட்டாங்க, திறக்க முடியாது. அப்படித்தான் ஆண்டவர் செட் பண்ண சொன்னார். பின்ன எப்படி உள்ள நுழைய முடியும்னா பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு தான் வரணும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஏன்னா அன்னைக்கு கதவு கிடையாது, குனிஞ்சுதான் போயாகணும். நான் விசுவாசிக்கிறேன் 30 லட்சம் ஜனத்தின் தொப்ப காணத்தில்லை. 30 லட்சம் ஜனங்களுக்கு என்ன இருந்திருக்காது?
டெய்லியும் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சா என்ன வந்திருக்காது? தொப்ப வந்திருக்காது. ஆண்டவர் இன்னும் அவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர வாழ்க்கையில ஸ்மார்ட்டா தான் மாத்த விரும்பினார். இப்ப பிராகாரத்துக்குள்ள இன்னொன்னு சொல்றாரு, நோ 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 நோ, மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் யாராவது ஒருவனாவது வர வேண்டும் விரும்புகிறார். பிராகாரத்தில் உள்ளவங்க குடும்பத்திற்காக, சுயத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளவர்கள் சபைக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சுவரை அடிக்கிற நீதிமான். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துல ஒரு முறை மாத்திரம் அது பிரதான ஆசாரியனுக்கு தான் பிரவேசிக்க முடியும். இந்த பிராகாரத்துக்குள்ள வரும்போது குனிஞ்சு போயிடலாம், பரிசுத்த ஸ்தலத்துல குனிஞ்சு போயிடலாம். ஆனா மகா பரிசுத்தனோட திரையை ஆண்டவர் தடிமனா செய்ய சொல்றார். இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கூட அசிஸ்டன்ட் வர முடியாது, பிரதான ஆசாரிய மாத்திரம் தான் போக முடியும். ஒரு கையில ஜன பாவ பரிகாரத்திற்காய் சிந்தப்பட்ட ரத்தம், இன்னொரு கையில தூப கலசம். இது ரெண்டையும் எடுத்துட்டு போகும்போது குனிஞ்சு போனாலும் ரத்தம் கீழே கொட்டிடும். ரத்தம் பலிபீடத்தை தெளிக்கப்படும் 7 முறை. ரத்தம் கீழே சிந்தக்கூடாது, மிதிப்படக்கூடாது. தூப பீடம் தேவனுக்கு முன்பாக கொண்டு போகப்படணும். அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு அம்சம் கூட விளக்கு கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்திலே விளக்கு முடிஞ்சிருது. ஆனா உள்ள போயிட்டா கருகும்னு இருக்கும். இப்ப குனிஞ்சும் போக முடியாது, திரையும் திறக்க மாட்டாங்க, அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்களும் வரமாட்டாங்க. இந்த மகா பிரதான ஆசாரி என்ன செய்வாரா, ஒரு கையில தூப கலசம், இன்னொரு கையில ஜன பாவ பரிகாரத்துக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்துட்டு அந்த திரைக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுவாரா, ஆண்டவரே, தேசத்திற்காக, இந்த பாளையத்திற்காக உபவாசத்தோடு என்னுடைய வேண்டுதலோடு தேசம் ரட்சிக்கப்படணும். தேசத்தில் உள்ள ஆத்துமாக்கள் பாளையமாகிய பிராகாரத்துக்குள்ள வந்து சேரணும். அநேக ஜனங்கள் சபைக்குள்ள ஓடி வரணும். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரிடத்தில் திரும்பாதவங்க திரும்பணும்னு ரத்தத்தோடு, ஆண்டவரே, தூப கலசத்தோடு, உபவாசத்தோடு, விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறேன்னு சொல்லும் போது பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த பிரதான ஆசாரியனை மறுரூபப்படுத்தி உள்ள எடுத்துக்கொள்வாரா. அதனாலதான் அப்ப ஃபாதர் பாடுறாரு, மனதை புதிதாக்கும் மன்னவனே என்னை என்ன செய்யணும், மறுரூபமாக்கணும். இங்க உள்ள போனா ஒரு விளக்கும் இருக்காது, ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்க முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரே அங்க வெளிச்சமாயிருப்பார். அங்க ஒரு ஊழியக்கார சத்தத்தை கேட்க முடியாது, ஒரு மனுஷ சத்தம் கேட்க முடியாது. தெளிச்சிட்டு நிக்கிறது தான் வேலை, வாயை திறந்து பேசவே கூடாது. இந்த ஊழியக்காரன் அங்க போய் நிக்கும் போது கர்த்தரோட சத்தம் புறப்படும். அங்க புறப்படுற சத்தத்தை திரும்பி பாளையத்தை பார்த்து பிளஸ் பண்ணா எப்பேற்பட்ட சாபங்களும் பாளையத்துல விலகும். தேவனுடைய வார்த்தையை நேரடியா நின்று டவுன்லோட் பண்றதுக்கு அடையாளமா எந்த மனுஷன் மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போறானோ அவனுடைய ஜெபத்தினாலே, அவனுடைய முழங்கால்களிலே தேசத்தில் அசைக்க முடியாதவர்களும் ஆத்துமாக்கள் இல்லாத சபைகளும் நான் ஆத்துமாக்களால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரே உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன், நேராஜ் சாரி பாஸ்டர், ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். பிராகாரத்துல எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணலாம், பரிசுத்த ஸ்தலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு துடிக்கலாம், வாய் இருந்து ஜெபிக்கலாம். ஆனா ஆண்டவர் விரும்புறது எல்லாமே உபவாசம் எடுக்கும் போது, ஆண்டவரே நான் ஜெபிக்கல, நான் எதற்காய் ஜெபிக்கணும்னு உம்மோட திட்டத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிற நீதிமான ஆண்டவர் இந்த சாயங்கால வேளையில தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாத்தான் மோசேயும் தாவீது இருந்தாங்க. தாவீது 70 வயசுல செருப்பு போடாம சொந்த பையன் ஆப்சலோம் தன்னை துரத்தும் போது தலையில புழுதிய வாரிட்டு சியோன் குமார்த்திகளுக்கு நடுவுல ஓடும் போது முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உபவாசம் போடுறதுக்கு நேரம் இல்லை. சொந்த பையனை கொல்லவும் முடியாது, அவனை நம்பி சிங்காசனத்தில் உட்கார முடியாது. அவனை கொல்ல முடியாதுன்னு உள்ள சொன்னா கூட இவனை அப்சலோம் என்ன பண்ணிடுவாரு, கொண்டு போடுவார். இந்த வேதனையில அவர் ஓடி மலையில ஏறும்போது 70 வயசு கிழவன் ஜெபிக்கிறாருங்க. மலை ஏறும்போது ஜெபிக்க நேரம் இல்லை. ஆண்டவரே, அகிதோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கும், அகிதோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கும், அபத்தமாக்கும். ஜெபம் இல்லைங்க, ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அந்த வார்த்தையை பரலோக ஜெபமா கன்வெர்ட் பண்ணி எடுத்துருச்சு. ஏன்னா சிங்காசனத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் பத்சேபாளுடைய சம்பவம் தவிர 51ஆம் சங்கீதம் எழுதின நாட்கள் முதல் கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை சொந்த பெட்ரூம்ல அனுபவிச்ச மனுஷன் தாங்க தாவீது. அந்த நிலைமையில இருந்த மனுஷன் வாய் திறந்து பேசுற பேச்ச பரலோக ஜெபமா கன்வெர்ட் பண்ணுதுன்னா, இன்னைக்கு பிராகாரத்துல இல்ல, பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பெருமூச்சு விடுகிற ஊழியக்காரன்கிற ஸ்தானம் வரைக்கும் கர்த்தரை கரம் தூக்கி கொண்டு போக விரும்புகிறார். நான் நடக்கல ஆண்டவரே, பிராகாரத்தில் நிற்கிறேன், மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு போவோம் என்று நாம் ஜெபிப்போம். இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.